Please turn with me to 2 Corinthians chapter 10. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2 Corinthians chapter 10. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். Let me read to you verse 3 onwards. 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். For though we walk in the flesh, we do not war according to the flesh. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. For the weapons of our warfare are not carnal, but mighty in God for pulling down strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. Casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். Now we've been teaching on the subject of renewing of the mind for the last few weeks. கடந்த சில வாரங்களாக மனதை புதிதாக்குவதை குறித்து நாம் பேசி வருகிறோம். Paul says in Romans 12 verse 2, be not conformed but be transformed by the renewing of your mind. ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. After you become a Christian believer, நீங்கள் ஒரு விசுவாசியாய் ஆன பிறகு, then you are on a lifelong journey of renewing your mind so that it will also become new like your spirit. உங்கள் ஆவியைப் போலவே உங்களுடைய மனதையும் புதிதாக்குகிற ஒரு பாதையிலே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செல்கிறீர்கள். You are a spirit having a soul which is mind and living in a body. நீங்கள் ஆவியா இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆத்துமா மனம் ஒன்று இருக்கிறது, ஒரு சரீரத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Your spirit is a new creation, the Bible says. வேதம் சொல்கிறது உங்களுடைய ஆவி புது சிருஷ்டியா இருக்கிறது என்று. Your body will become new. You will receive an immortal body, incorruptible body at the appearance of Jesus. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அப்பொழுது அழியாமையுள்ள ஒரு சரீரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Your soul, which is the mind, is to be renewed day by day. ஆனால் ஆத்மா என்னப்படுகிற இந்த மனதை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்க வேண்டும். That is why we are told in 1 Peter chapter 1 verse 21 that if you receive with meekness the engrafted word, putting away all things that are not suitable for the word of God, if you receive the engrafted word, it is able to save your souls. ஆகவேதான் யாக்கோபு 1:21 என்ன வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உள்ளத்தில் நாட்டப்பட்ட ஆத்மாவை ரட்சிக்க வல்லதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். That's James 1:21. யாக்கோபு 1:21. When you receive the word, it's able to save your soul. நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அது உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லதா இருக்கிறது. Your spirit is saved. உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது. Your body is going to be saved. உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, ஆத்மா ரட்சிக்கப்பட போகிறது. And your soul is being saved today as you receive the word of God. இன்றைக்கு நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய மனமானது ரட்சிக்கப்படுகிறது. Now we are trying to understand our soul realm. நம்முடைய ஆத்ம மண்டலம், இதை தான் நாம் விளங்கிக் கொள்ள பார்க்கிறோம். Now last week I began to explain to you how the soul has three parts. ஆத்மாவில் எப்படி மூன்று பகுதிகள் இருக்குது என்பதை கடந்த வாரம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். There are three part being, spirit, soul and body. நாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொண்டவர்களாய் மூன்று பகுதிகளை உடையவர்களாய் இருக்கிறோம். Body has three parts. சரீரத்திலே மூன்று பகுதிகள் இருக்கிறது. Flesh, blood and bone. மாம்சம், ரத்தம், எலும்பு. The spirit has three parts. ஆவியிலே மூன்று பகுதிகள் உண்டு. Intuition, communion and conscience. உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி என்பது. We will not go into those things now. அந்த காரியங்களை இப்போது நாம் பார்க்க போவதில்லை. Because we are studying about the mind, the soul. ஏனென்றால் மனம், ஆத்மாவாகிய மனதை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். So the soul also has three parts. ஆகவே ஆத்மாவிலும் மூன்று பகுதிகள் உண்டு. The three parts are intellect, emotions and will. அந்த மூன்று பகுதிகள் என்ன? அறிவாற்றல், உணர்ச்சிகள், சித்தம் கொள்ளும் ஆற்றல். The intellect is the reasoning part. இந்த அறிவாற்றல் தான் சிந்திக்க கூடியது, யோசிக்க கூடியது. The emotions is the feeling part where you feel love, joy, hate and all that. உணர்ச்சிகளிலே நீங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி போன்ற இப்படிப்பட்ட உணர்வுகளை அனுபவிக்கிறீர்கள். The will is the deciding part. இந்த சித்தம் கொள்ளும் ஆற்றல் தான் தீர்மானிக்கும் சக்தி பெற்றது. In order to live your life successfully, you need to understand
how these parts of your being really work. உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால் இந்த மூன்று பகுதிகளும், இந்த பகுதிகளெல்லாம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Now these three parts express themselves through something called imagination. இந்த மூன்று பகுதிகளும் கற்பனை அல்லது கற்பனை சக்தி என்கிற ஒன்றின் மூலமாக தங்களை வெளிப்படுத்துகிறது. Now many people think that the matter of this mind, the thing about the mind is not so very important. பலர் இந்த மனதை குறித்த விஷயங்கள்லாம் அவ்வளவு முக்கியமில்லை என்று எண்ணுகிறார்கள். They think only the spirit is important, the mind is not so important. ஆவிதான் முக்கியம், மனம் முக்கியமே இல்லை என்று எண்ணுகிறார்கள். But the Bible says, as a man thinketh, so is he. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய எண்ணம் எப்படியோ அவன் அப்படிதான் இருக்கிறான் என்று. 3 John verse 2 says, Beloved, I wish above all things that you prosper and be in health, even as your soul prospers. 3 யோவான் 2 என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருப்பாயாக. Your soul prosperity is going to determine your prosperity in every area of your life. உங்களுடைய ஆத்துமா வாழ்வுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கிறது. If it goes well here, then it's going to go well everywhere. இங்கே ஆத்துமா நன்றா இருக்கும்போது மற்ற எல்லாமே நன்றா இருக்க போகிறது. So the Bible talks a lot about the soul being able to determine the quality of life that we will enjoy today. ஆகவே ஆத்துமா குறித்து வேதம் நிறைய பேசும்போது அது நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறோம் அந்த தரத்தை அது நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது என்று சொல்லுகிறது. So this mind, these thoughts and emotions and will, all of them combined together express themselves in what is called emotion. ஆகவே இந்த மனமாகிய இதிலே or imagination. இந்த மனதிலே நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், இதெல்லாம் முடிவிலே கற்பனையாக உருவெடுத்து வருகிறது. Now that is why I read to you 2 Corinthians 10. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நான் வாசித்தேன். That is why we sang the song. ஆகவேதான் அந்த பாடலையும் நாம் பாடினோம். Weapons of our warfare are not carnal. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. So that you can learn it by heart. ஏன்னா மனப்பாடமா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. You see, this one way to learn. கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வழி. Now what does it tell us to do there? இங்கே நாம் என்ன செய்யும்படி இந்த வசனம் சொல்கிறது? It says we must cast down every imagination. எல்லா தர்க்கங்களையும் எல்லா கற்பனைகளையும் நாம் நிர்மூலமாக்க வேண்டும். Every high thing that exalts itself against the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்க வேண்டும். Bringing every thought into captivity to the obedience of Christ. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். Now what is an imagination? கற்பனை என்றால் என்ன? Imagination is something imagined or seen in the mind, a thought that is not yet manifested or made real in the physical realm. கற்பனை என்றால் என்ன? அது மனதிலே ஒரு படம் போல ஒரு காட்சி போல இருக்கிறது, ஆனால் நம்முடைய கண்களால் நாம் இன்னும் அதை காணவில்லை. Now when I talk about imagination today, you're going to really understand the power of your soul. இன்றைக்கு கற்பனை குறித்து நான் பேசும்போது உங்கள் ஆத்துமா எப்பேற்பட்ட வல்லது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். It has so much power to lead you in the wrong direction to destruction and to lead you into great achievements and success. அழிவுக்கு நேராய் தவறான பாதையில கொண்டு போகக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது, அல்லது சாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையும் அதற்கு இருக்கிறது. You know, the imagination could be a revelation from God. இந்த கற்பனை தேவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கலாம். It could also be an appearance of something presented supernaturally to the mind, an imagination that is caused supernaturally to the அல்லது mind. இந்த கற்பனை என்பது மனதிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வரக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம். When I say supernatural in your mind, I mean from God, imparted by God, or sometimes by the demonic world. இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்று நான் சொல்லும்போது தேவனால் அது உங்களுக்கு கொடுக்கப்படலாம், அல்லது சில சமயத்திலே பிசாசும் அதை உங்களுக்கு கொடுக்க நேரிடலாம். That is why we are asked to sort out what kind of imagination is going on in our mind. ஆகவே தான் நம்முடைய மனதிலே எப்படிப்பட்ட ஒரு கற்பனை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. That is why Paul talks about how we ought to pull down and bring down or cast down every imagination that is against God. ஆகவே தான் பவுல் சொல்கிறான் தேவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா கற்பனைகளையும் நாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்று. Now the matter of imagination is a very great thing. இந்த கற்பனை என்கிற அந்த காரியம் ரொம்ப பெரிய ஒரு காரியம். Because turn with me to Proverbs 29. திருப்போம் நீதிமொழிகள் 29. I'm going to spend some time on this imagination. இந்த கற்பனையை குறித்து நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். Because that is when you will understand the power of the mind. அப்பொழுதுதான் மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Unless you understand imagination and where it can take you, you'll never understand the power of the mind. இந்த கற்பனை குறித்து இந்த கற்பனை உங்களை எங்கெல்லாம் கொண்டு செல்ல முடியும் என்பது குறித்து நீங்கள் அறிந்திருந்தால் தான் மனதின் சக்தி உங்களுக்கு விளங்கும். Proverbs 29:18 says this. நீதிமொழி 29:18 இப்படி சொல்லுகிறது. Where there is no vision, the people cast off restraint, but happy is he who keeps the law.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Now it appears in various ways in various English translations. பல்வேறு ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இந்த வசனம் பல்வேறு விதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. One translation says vision, ஒரு மொழிபெயர்ப்பு தரிசனம் என்று சொல்லுகிறது. another translation says prophecy, இன்னொரு மொழிபெயர்ப்பு தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. another translation says revelation, இன்னொரு மொழிபெயர்ப்பு வெளிப்பாடு என்று சொல்லுகிறது. but I like the vision better. ஆனா தரிசனம் அது எனக்கு பிடிச்சிருக்கு. What is it saying? இது என்ன சொல்லுகிறது? If you do not have a picture of where you want to be, you are not going to get there. எதை அடைய விரும்புகிறோம் என்ற ஒரு படம் உங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் அடைய முடியாது என்று சொல்லுகிறது. Therefore God has given imagination for a positive purpose for mankind. ஆகவே மனுவர்க்கத்துக்கு இந்த கற்பனை என்கிற காரியத்தை தேவன் முற்போக்கான ஒன்றுக்காய் கொடுத்திருக்கிறார். Now Christian people have to watch out, because when you become spiritual, some people think we have to take our mind and put it in the shelf. It's no more useful to us. We become so spiritual, we become nutty sometimes. கிறிஸ்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன சொல்றாங்க, விசுவாசியான பிறகு இந்த மனம்லாம் தேவையே கிடையாது, அத போய் கொஞ்சம் கழட்டி ஷெல்ஃப்ல வச்சிடலாம். இதெல்லாம் கிறுக்குத்தனமா ஏதாவது சொல்லுகிறாங்க. Because it's always standing in the way of God's thing. ஏன்னா எப்போவாவது இந்த மனம் தேவனுடைய காரியங்களுக்கு தடை செய்கிறது என்கிறார்கள். Sure, a mind that is not renewed stands in the way of the things of God. மனம் புதிதாகாத ஒரு மனம் தேவனுடைய காரியங்களுக்கு தடையாய் இருக்கிறது என்பது உண்மைதான். It's a hindrance. அது ஒரு தடையாய் இருக்கிறது. It always gets in the way. It causes you to be carnal rather than spiritual. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லாமல் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கும்படி இந்த மனம் தடுக்கிறது. But if you renew your mind and learn to think the right thoughts and have the right imagination. ஆனால் மனதை புதிதாக்கி சரியான எண்ணங்கள் சரியான கற்பனைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் வைக்கும்போது, if you learn to sort out things in your mind and your thoughts and in your imagination, உங்களுடைய எண்ணத்திலே உங்களுடைய சிந்தனையிலே உங்களுடைய கற்பனையிலே சரியான காரியங்களை வைக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது, learn to harness it, then you are going to be using it for the positive purpose for which God intended imagination and gave imagination. அதை நீங்கள் அப்படி சரியான விதத்திலே பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் போது தேவன் என்ன நோக்கத்துக்காக அதை வைத்தாரோ அப்படிப்பட்ட கற்பனை சக்தி உடையவர்களா இருக்கிறீர்கள். So don't think the imagination or mind is bad. ஆகவே இந்த கற்பனை அல்லது மனம் இதெல்லாம் மோசம் என்று என்ன வேண்டாம். Whatever God has given is good. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நல்லது. Well, it has been corrupted by sin. அது பாவத்தினாலே கரைபட்டு விட்டது. And they have learned all kinds of wrong things and have all kinds of wrong thoughts and imaginations, and that is bad. எல்லா விதமான தவறான காரியங்களை தவறான கற்பனைகளை நாம் உடையவர்களா இருக்கிறோம், அதெல்லாம் தவறுதான். But when you learn to have the right thoughts and have the right imaginations, there is nothing more powerful as your imagination and your mind. ஆனா சரியான எண்ணம் சரியான கற்பனை இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மனம் அப்படிப்பட்ட ஒரு கற்பனையை போல சக்தி வாய்ந்த ஒன்று எதுவுமே கிடையாது. So Proverbs says, where there is no vision, where there is no picture in the mind of a person about what he wants to be and where he wants to go, he cannot go there. ஆகவே நீதிமொழி என்ன சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் நான் எங்கே போக விரும்புகிறேன் எதை அடைய விரும்புகிறேன் என்ற ஒரு காட்சி தனக்குள்ள இல்லாத ஒரு இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Let me say it in very simple English. You can't go where you can't see. அதை இப்படியே ரொம்ப எளிமையா சொல்லலாம், நீங்கள் காணாத இடத்தை போய் அடைய முடியாது. God has given to you the power of imagination and the mind and all that goes with it, because through it you may have the ability to go places in God, wherever He wants to take you. தேவன் இந்த மனதை இந்த கற்பனை சக்தி ஏன் கொடுத்திருக்காருன்னு சொன்னால், தேவன் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போக விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு இவைகளின் மூலமா நீங்கள் சென்று அடையும்படிக்கு தான் கொடுத்திருக்கிறார். God has given your mind and your imagination. தேவன் தான் உங்களுக்கு உங்களுடைய மனதை கற்பனை தந்திருக்கிறார். To direct your life and lead you into the things that He wants you to go into. உங்களுக்கு வழிகாட்ட எந்த திசையிலே எதற்குள்ளே நீங்கள் போக வேண்டுமோ அந்த காரியத்துக்குள்ளே உங்களை வழிநடத்தி செல்லும்படியாக. This is something that can be illustrated from throughout the scripture. இதை வேத வசனம் முழுவதிலிருந்து நாம் எடுத்துக்காட்டுகளோடு கூட சொல்லலாம். Joseph had a vision. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வந்தது. He had a picture. அவன் ஒரு படத்தை கண்டான். Of what he will be. அவன் என்னவா இருப்பான் என்கிற படத்தை கண்டான். Look how it influenced his life. அவனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை It பாருங்கள். brought him a lot of trouble. நிறைய பிரச்சனை வந்தது அதனால. But I tell you, it brought him a lot more glory than trouble. ஆனால் பிரச்சனையை விட அதிக மகிமையை அது அவனுக்கு தந்தது. People who have vision and are moving forward and progressing and succeeding in life have a lot of trouble sometimes. தரிசனமுள்ள மக்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்கிற மக்களுக்கு சில சமயத்துல நிறைய தொல்லைகள் இப்படி வருகிறது. They face a lot of challenges. நிறைய சவால்களை சந்திக்கிறார்கள். It's like this, a car that is parked, it doesn't face any challenge of traffic. இது எப்படி இருக்குன்னா, ஓட்டாம நிறுத்தி வச்சிருக்கிற காருக்கு டிராபிக்னால தொல்லை கிடையாது. You don't have to worry about it, it will be safe. கவலையே வேண்டாம், பத்திரமா இருக்கும் கார். But the car that is on the run and on the go, ஆனா ஓடிக்கொண்டிருக்கிற கார்,
then it has to negotiate its way through. அப்பதான் இடர்பாடுகள் வழியா போக வேண்டியதா இருக்கு. It has to make its way through the terrible traffic and all the people that don't know how to drive. அவ்வளவு போக்குவரத்து, வண்டி ஓட்ட தெரியாதவங்க ஓட்டிட்டு வருவான், இதெல்லாம் சமாளிச்சு வண்டி People ஓட்டிட்டு that have போறான். no consideration. கொஞ்சம் கூட யோசிக்கிறதே People கிடையாது. that are mean. ரொம்ப மட்டமான ஆட்கள். You got to go through them இவங்களெல்லாம் தாண்டி போக to வேண்டியதா go to இருக்கு. where you want to go. எங்கே போக வேண்டுமோ அந்த இடத்தை சென்றடைய. So whenever you want to start a business, அவங்க எப்போதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க you விரும்புறீங்களோ, want to do an enterprise, அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்க do a விரும்பலாம், ministry, ஊழியத்தை ஆரம்பிக்க or do விரும்பலாம், something. அதை எதையோ செய்ய விரும்பலாம். That means you have a vision. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது என்று You've அர்த்தம். seen a picture of what you want to be. நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீர்கள் என்ற அந்த படத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்கள். Already you are a very powerful person. ஏற்கனவே நீங்கள் வல்லமையுள்ள ஒருவராய் You இருக்கிறீர்கள். may not have 1 cent in your hand. உங்க கையில ஒரு பைசா கூட இல்லாம You may இருக்கலாம். not have any support from this world. இந்த உலகத்துல யாருமே ஆதரவா இல்லாமல் இருக்கலாம். But if you have been able to obtain a picture, a vision in your mind of what you want to be, then you are a very fortunate ஆனால் person. நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை குறித்து ஒரு படத்தை உங்கள் மனதிலே நீங்கள் வைத்து விட்டால் நீங்கள் பெரும் பாக்கியசாலி. If it is a positive picture, அது முற்போக்கான படம் என்றால், if it is in line with God's word, அது தேவனுடைய வார்த்தைக்கு இசைவா இருக்கும் if it is என்றால், according to God's will and God's desires for your life, உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல அது இருக்கும் then என்றால், I'll tell you, my friend, that's the most powerful thing. பிறகு நான் சொல்லுகிறேன் அதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. Such a man can start with nothing and go someplace. அப்படிப்பட்டால் ஒண்ணுமே இல்லை என்றாலும் கூட அதுல ஆரம்பித்து பெரிய காரியத்தை செய்ய Because முடியும். imagination is powerful. ஏனென்றால் அந்த கற்பனை மிகவும் சக்தி வாய்ந்தது. It takes you places where God wants you to go. அது தேவன் நீங்கள் எங்கெல்லாம் செல்ல விரும்புகிறாரோ அங்கெல்லாம் உங்களை கொண்டு போக So முடியும். Joseph had the vision. ஆக யோசேப்பு கூட அந்த தரிசனம் They வந்தது. put him in a pit, அவர் குழியில threw போட்டார்கள், him in the jail. ஜெயிலில் அடைத்தார்கள். Nothing could stop him. Nothing could dishearten him. எதுவும் அவனை தடுக்க முடியவில்லை, எதுவும் அவனை சோர்ந்து போக பண்ண முடியவில்லை. Through it all, God worked and put him right on the top. இது எல்லாவற்றையும் கூட தேவன் கிரியை செய்து மேலே கொண்டு வந்து விட்டார் அவனை. He became exactly as he saw in the vision. அந்த தரிசனத்திலே அவன் என்ன கண்டானோ சரியாய் அப்படியே ஆகிவிட்டான். The picture became a reality. அந்த படம் நிஜமானது. His imagination became real. அவனுடைய கனவு, அவனுடைய கற்பனை நனவானது. God always helps to give the imagination. தேவன் எப்போதுமே இந்த கற்பனையை கொடுக்க நமக்கு உதவி செய்கிறார். Turn with me to Genesis chapter 13. திரும்ப ஆதியாகமம் Genesis 13, 13ஆம் அதிகாரம் verse 14 and 15. 14-15 வசனங்கள். Listen to this. கவனிங்க இதை. Genesis 13, 14 and 15. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-15 The Lord வசனங்கள். said to Abram, after Lot had separated from him, lift your eyes now and look from the place where you are, northward, southward, eastward and westward. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். And I will make your descendants as the dust of the for all the land which you see I give unto you and your descendants forever. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, And I will make your descendants as the dust of the earth, so that if a man could number the dust of the earth, then your descendants could also be numbered. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். Arise and walk in the land through its length and width, for I give it to you. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். Then Abraham moved his tent and went and dwelt by the terebinth trees of Mamre, which are in Hebron, and built an altar there to the Lord. அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். Now here is a man that's quietly living in his native place. இங்க பாருங்க, ஒருத்தன் அமைதியா தான் சொந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். God comes and calls him. தேவன் வந்து அவனை The அழைக்கிறார். first thing he gives him is a vision. அவனுக்கு முதல்ல அவர் கொடுப்பதே ஒரு தரிசனம். I believe in vision. நான் தரிசனத்தை நம்புகிறேன். God gives him a plan, a purpose and a vision and a picture in his heart. தேவனுடைய உள்ளத்திலே ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு படத்தை கொடுக்கிறார். He says, lift your eyes now up and look. அவர் சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார். From the place where you are to the north, south, east and west. இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே பார். Remember we sing the song? பாட்ட பாடுறோம் இல்லையா நம்ம? We're all the time singing these things. இந்த காரியங்களை தான் பாடிட்டு இருக்க போதும். Because then it will become very real. அப்போதான் அதெல்லாம் நமக்கு நிஜமாகும். God said, lift up your eyes and look to the north, south, east and west. தேவன் சொல்லுகிறார், கண்களை ஏறெடுத்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். From the place where you are now. இப்போ நீ இருக்கிற இடத்துல இருந்து
It's all right, you are in one place now, but look anyway. இப்போ ஒரு இடத்துல இருக்க, சரி பரவாயில்ல, இருந்தாலும் பார். Now you may be in a place right now. நீங்க இப்போ ஒரு இடத்துல இருக்கலாம். You may not have much money. கையில அதிக காசு இல்லாம இருக்கலாம். You may not have much scope in worldly terms. உலக பிரகாரமா அதிக வசதி வாய்ப்பு இல்லாம You இருக்கலாம். may be limited in your education உடைய குறைந்த அளவு கல்வி ஒருவேளை and இருக்கலாம். in your connection in this world. உலகத்துல கனெக்ஷன் அவ்வளவு இல்லாம But இருக்கலாம். never mind. பரவாயில்ல, Come to God. தேவனுடைய வாருங்கள். From the place where you now stand, God will help you look. இப்ப நீங்க இருக்கிற இடத்திலிருந்தே நீங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் Now, உதவுவார். how much is it going to cost you standing where you're standing to look? நிக்கிற இடத்திலிருந்து கண்ணை ஏறெடுத்து பார்க்க உங்களுக்கு எவ்வளவு செலவாக போகுது? Doesn't cost nothing. ஒண்ணுமே கிடையாது. So vision is something that everybody can have. ஆக தரிசனம் என்பது எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடிந்த You don't ஒன்று. have to even move an inch for you to have a vision. ஒரு தரிசனத்தை பெற ஒரு இன்ச் கூட நகர வேண்டியதில்லை. You are right where you are in the midst of your lack and want and all of that. You can stand there and have a vision for life. குறைவு இல்லாமை போன்ற அந்த நிலையிலே நீங்கள் இருந்து நீங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். You can stand where you are and see something about where you will be. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே நீங்கள் எங்கே போக போகிறீர்கள் என்பதை உங்களால் காண Now முடியும். this is not some nice preaching, my friend. This is something real. பாருங்க, இது வந்து ஒரு நல்ல பிரசங்கம் சொல்றாதீங்க, இது வந்து நிஜம். From where you are, see. இருக்கிற இடத்திலிருந்து பாருங்கள். God is the biggest dreamer and he causes us to dream. தேவன் தான் அற்புதமாய் காட்சிகளை காணக்கூடியவர், நம்மையும் அந்த காட்சிகளை காண வைக்கிறார். I believe that he gives dreams and we sometimes don't care. பாருங்க, நாமை அவர் கனவுகளை காண வைக்கிறார், சில சமயத்தில் அதை பற்றி நாமெல்லாம் அக்கறை கொள்வதே கிடையாது. When a man begins to see a little bit about this dream that God puts in him and focuses on that, he will get there. தேவன் தனக்குள்ளே வைக்கிற அந்த கனவுகளை ஒரு அதுல கொஞ்சமாவது ஒரு ஆள் கவனம் செலுத்தும் போது அவன் அந்த இடத்தை அடைய முடியும். And he says, where you are looking now in the north, south, east and west, this land that you are seeing, I will give to you. பிறகு சொல்லுகிறார், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கெல்லாம் பார்க்கிறாயே, இந்த பூமியை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். And your descendants. அந்த சந்ததிக்கும் கொடுக்க போகிறேன். Just imagine. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Not just 10 acres. வெறும் 10 ஏக்கர் கிடையாது. Land. பூமி, A whole land. ஒரு முழு பூமி, Miles and miles of it. மைல் கணக்கா இருக்கு. God says to you and your descendants. தேவன் சொல்லுங்க, உனக்கும் சந்ததிக்கு நான் கொடுக்க God போகிறேன். tells Abraham, you and your family is going to be the owner. தேவன் ஆபிரகாம் சொல்லுகிறான், நீயும் குடும்பத்தாரும் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள். Lift up your eyes and begin to see that. கண்களை ஏறெடுத்து அதை பார்க்க ஆரம்பி. Begin to get a owner's mentality. நான் தான் உரிமையாளன் என்ற எண்ணம் உனக்குள்ளே வரட்டும். Begin to see what God has given to you. தேவன் உனக்கு என்ன தந்திருக்கிறார் அதை பார்க்க ஆரம்பி. Never mind, you've never gone there, but begin to see. இன்னும் நீ அங்க போகவில்லை என்றாலும் சரி பரவாயில்ல, பார்க்க ஆரம்பி. And then he says, I'll make your descendants like the dust of the earth. பிறகு சொல்லுகிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் ஆக்குவேன். Again another picture. மறுபடியும் இன்னொரு படம் பாருங்க. Another place he says like the stars of the sky. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரத்தை போல ஆக்குவேன் என்று. எல்லாமே படங்கள். Why? ஏன்? He wants to prompt his imagination and help his imagination. ஏனென்றால் அவருடைய கற்பனையை அவர் தூண்டிவிட பார்க்கிறார். He wants him to just, as he lays down in his sleeping and waking moments, he wants him to imagine his own family as the dust of the earth and the stars of the sky. அவன் தூங்குகிற விழிக்கிற நேரத்தில் கூட தன்னுடைய சந்ததியை தன் குடும்பத்தை பூமியின் தூளை போல வானத்து நட்சத்திரங்களை போல காண வேண்டும் என்று விரும்புகிறார். And then he says, arise and walk. பிறகுதான் சொல்லுகிறார், நீ எழுந்து நட. Through its length and width. நீ அதனுடைய நீளம் அகலம் இதெல்லாம் நட. Just walk. நீ நட. How much does it cost you for you to walk? நீ நடக்கிறதுக்கு எவ்வளவு செலவாக போகுது? Nothing. ஒண்ணுமே கிடையாது. Believe it and walk. அதை நம்புங்கள், நடங்கள். And then what happened? பிறகு என்ன ஆகிறது? I like the next verse. It says, then Abraham moved his tent over there. அடுத்த வசனம் பிடிச்சிருக்கு பாருங்க. பிறகு ஆபிரகாம் அவனுடைய கூடாரத்தை அங்க பெயர்த்துட்டு He போயிட்டான். got the picture. அவனுக்கு அந்த படம் He கிடைச்சது. says, all right, God says he's given us this land, so let's move over there. Take the tent over there. சொன்னா அந்த தேசத்தை கர்த்தர் கொடுக்கறேன்னு இருக்கா, சரி டென்ட்டே எடுத்துட்டு அங்க போய்டுவோம் நாம. Pitch our tent there. நம்முடைய கூடாரத்தை அங்கேயே போட்டு Let's go dwell there with the place which God has given. தேவன் நமக்கு கொடுத்த அந்த இடத்துக்கு போய் நம்ம கூடாரம் போட்டு விடுவோம். See, this causes you to move in that direction. இதுதான் உங்களை அந்த திசையிலே நடக்க செய்கிறது. You see, this is how God works in everybody. தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிதான் கிரியை செய்கிறார். If you can't see it, you can't have it. உங்களால் காண முடியாவிட்டால் நீங்கள் அதை அடைய முடியாது. It comes to you by the help of God. For every believer, God uses the imagination of the mind to prompt a believer to believe great things. மனதின் கற்பனை சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு விசுவாசியும் பெரிய காரியங்களை அடையும்படி தேவன் தூண்டி விடுகிறார்.
God gives every man, every believer a revelation of what he should be. ஒவ்வொரு விசுவாசியின் தேவன் அவன் என்னவா இருக்க வேண்டும் என்று அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். Sunday mornings we are talking about that. காலையிலே அதை பற்றி பேசுகிறோம். Gives a picture of what he should be. அவன் என்னவா இருக்க வேண்டும் என்று அந்த படத்தை அவர் கொடுக்கிறார். And I tell you, the revelation is such, the nature of revelation is such, even the gates of hell shall not prevail against. இந்த வெளிப்பாட்டின் சக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாதாளத்தின் வல்லமையில் கூட அதை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. The devil can't stop you if you can see it. நீங்கள் அதை காண முடியும் என்றால் பிசாசினால் உங்களை தடுக்க முடியாது. That is why the people of God must go through renewing their mind. ஆகையால் தேவஜனங்கள் தங்கள் மனதை புதிதாக்குற வேலையில் இருக்க வேண்டும். Why do God's people who have received so great a salvation remain in such failure? மிகப்பெரிய ரட்சிப்பை பெற்ற தேவஜனங்கள் ஏன் தோல்வியிலே வாழ வேண்டும்? You know why? ஏன் தெரியுமா? Because they have never got their mind renewed. ஏன் சொன்னா மனதை புதிதாக்குவதே கிடையாது. They never managed to get this revelation and understanding. இந்த வெளிப்பாட்டின் அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்வதே கிடையாது. They don't have a vision. அவர்கள் தரிசனத்தை பெறுவதில்லை. They don't see a big vision, so they don't move in that direction. ஒரு பெரிய தரிசனத்தை காணாதனாலே அந்த திசையை நோக்கி அவர்கள் செல்வது கிடையாது. They don't see themselves as the possessors of this earth. இந்த பூமியை நான் சுதந்தரித்துக் கொண்டவன் என்ற விதத்தில் அவர்கள் பார்ப்பது கிடையாது. They don't see that. அதை பார்ப்பது கிடையாது. That is why they live in their poverty and perish in their lack and want. ஆகவேதான் தரித்திரத்தில் வாழ்ந்து இல்லாமலே ஏழ்மையிலே அப்படியே அழிந்து போகிறார்கள். What God's people need to do after they are born again is to renew their mind so that they can go to greater things and achieve great things. தேவஜனங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? பெரிய காரியங்களை அடையும்படி மனதை புதிதாக்க வேண்டும். But the thing is, a lot of people don't understand this. நிறைய பேருக்கு இது விளங்குவதே கிடையாது. So they are watching television. ஆகவே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. You go to the word, it will renew your mind, give you a vision. பாருங்க, வசனத்தை வாசித்தாலே உங்களுக்கு தரிசனத்தை தரும், மனதை புதிதாக்கும். But a lot of people sit before the television. நிறைய பேர் டிவி முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. You know what television is? டிவினா என்ன தெரியுமா? You get another man's imagination into you. இன்னொரு ஆளுடைய கற்பனை உங்களுக்குள்ளே வருகிறது. He has imagined something and made that movie. அவன் ஏதோ கற்பனை பண்ணி அந்த படத்தை உருவாக்கி இருக்கான். He has imagined some scenes and enacted them. சில காட்சிகளை அவன் கண்டு அதை அப்படியே படமா கொடுக்கிறான். Now he is imposing that on you. இப்போ அதை உங்கள் மீது அவன் திணிக்கிறான். Now you are taking that imagination for yourself. இப்போ நீங்க அந்த அவனுடைய கற்பனையை உங்களுடைய கற்பனை ஆக்கிக்கிறீங்க. Television is putting their imaginations onto you. தொலைக்காட்சி என்றால் என்ன? அவருடைய கற்பனையை உங்கள் மேல் திணிப்பது. But if you go to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு சென்றால், since it is the word of God, God can cause your imaginations to move in the direction he wants it. அது தேவனுடைய வார்த்தையே இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன திசையில போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். You keep watching television, you get that kind of vision. டிவியே பார்த்துட்டு இருங்க, அப்படிப்பட்ட தரிசனம் தான் கிடைக்கும். If you keep going to the word of God, you get this kind of vision. ஆனால் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு சென்றால் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். Turn with me to Genesis chapter 11. திருப்போம் ஆதியாகமம் 11. Show you the power of imagination. கற்பனையின் வல்லமையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். Genesis chapter 11. ஆதியாகமம் 11 from verse 1. முதலாம் வசனத்திலிருந்து. Now the whole earth had one language and one speech, and it came to pass as they journeyed from the east that they found a plain in the land of Shinar, and they dwelt there. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். They said to one another, come, let us make bricks and bake them thoroughly. They had brick for stone and they had asphalt for mortar. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவளுக்கு இருந்தது. And they said, come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை எல்லாம் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். But the Lord came down to see the city and the tower which the sons of men had built. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். The Lord said, indeed the people are one and they all have one language, and this is what they begin to do. அப்போது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். And now nothing that they imagine to do will be withheld from them. இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். Now this is a very important passage about imagination. பாருங்க, கற்பனை குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. This is an ungodly people. பாருங்க, இவங்கலாம் தேவ ஜனங்களே கிடையாது. This is a fallen man trying to find answers for his security. விழுந்து போன மனுஷன் தன்னுடைய பாதுகாப்புக்கு ஒரு வழியை தேட முயற்சிக்கிறான். Just like Adam and Eve made fig leaves clothing, they are trying to build a big tower so that next time flood came they can climb on top of it. ஆதாம் ஏவாள் அத்தியிலே தைத்து மறைத்து கொண்டு முயற்சித்தது போல இவங்க
அடுத்த முறை வெள்ளம் வந்தா தப்பிக்கிறதுக்கு உயரமான கோபுரத்தை கட்ட முயற்சிக்கிறார்கள். They don't know God's promises. They don't know how God provides security. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தெரியாது, தேவன் பாதுகாக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது. They are not people who trust in God. இவர்கள் தேவனை நம்புகிற ஜனங்கள் They அல்ல. are ungodly people. தேவனற்ற ஜனங்கள் இவர்கள். They want to get a big name. பெரிய பேர் உண்டாகணும்னு பார்க்கறாங்க. They are not working for the glory of God. இவர்கள் தேவ மகிமைக்காக வேலை செய்யவில்லை. And God says, தேவன் சொல்கிறார், now this is what they want to do. அவர்கள் இதை செய்ய விரும்புகிறார்கள். Now nothing that they imagine to do will be withheld from them. தாங்கள் செய்ய நினைத்தது அல்லது தாங்கள் செய்யும்படி கற்பனை பண்ணது எதுவுமே தடைபடாது என்று நினைக்கிறார்கள். Nothing that they imagine will be withheld from them. செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. Now this gives me the reason why so many businesses in the world succeed. இதுதான் எனக்கு காரணத்தை கொடுக்கிறது ஏன் உலகத்துல பல தொழில்கள் நல்ல வெற்றிகரமா Why such huge businesses succeed in the world? ஏன் சில மிகப்பெரிய தொழில்கள் உலகத்துல வெற்றிகரமா இயங்குகிறது? Because if a man will simply understand the principle of the mind and imagination, இந்த மனதை குறித்து கற்பனை சக்தி குறித்து ஒரு கோட்பாட்டை ஒரு மனுஷன் விளங்கி கொண்டார், even if he is an ungodly person and does not know God, அவன் தேவனற்ற தேவனை அறியாத ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட, even then the power of his imaginations will take him somewhere. அப்போது கூட அவனுடைய கற்பனை சக்தி அவனை பெரிய ஆளாக்கும். If he imagines positively, அவன் முற்போக்காய் கற்பனை செய்தால், and if he sees a picture of what he wants to be and where he wants to go, தான் என்னவாக விரும்புகிறான், எங்கே போக வேண்டும் என்ற படத்தை அவன் காண ஆரம்பித்தால், if he can only get that picture, it doesn't matter whether he knows God or not, he will get there. அந்த படத்தை அவன் பெற்றுக்கொண்டால் போதும், தேவனை அறிந்தவனோ அறியாதவனோ அந்த இடத்தை அவனால் அடைய முடியும். God says nothing that they imagine to do will be withheld from them. தேவன் சொல்கிறார், அவள் செய்ய நினைத்தது எதுவும் தடைபட மாட்டாது என்று Now இருக்கிறார்கள். if God didn't come and directly intervene and stop, they would have achieved that. தேவன் வந்து நேரடியாக தலையிட்டு அதை தடுக்காவிட்டால் நிச்சயம் அதை சாதித்திருப்பார்கள். And God is not going around directly intervening and stopping worldly people's business and all that. பாருங்க, தேவன் வந்து நேரடியாக தலையிட்டு உலக மக்களுடைய தொழில் வியாபாரத்தை தடுக்கிறது கிடையாது. No, this time he did. இந்த முறை அவர் செய்தார். But the thing is, he doesn't do it all the ஆனா time. எப்போதும் அவர் அப்படி செய்வதில்லை. So as long as that is not there, they can succeed. ஆகவே அப்படி இல்லாத வரையில் அவளால் வெற்றி பெற முடியும். God wants every man to succeed. தேவன் ஒவ்வொரு மனுஷனும் வெற்றி பெறும்படி விரும்புகிறார். You see, God is a good God. பாருங்க, கர்த்தர் நல்லவர். So that is why even the worldly businesses succeed, because they use their mind and their imagination and direct it and use the power of their imagination. ஆகவே தான் தன்னுடைய மனதையும் தன்னுடைய கற்பனை சக்தியையும் பயன்படுத்தி அதை முற்போக்கான திசையிலே செயல்படுத்துகிறனாலே உலக பிரகாரமாய் அவர் வியாபாரத்திலே தொழிலிலே வெற்றி It's a காண்கிறார்கள். powerful passage. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதி. Whatever they imagine to do, nothing can stop them from having it. தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். If they can think and imagine, they can get it. அவளால் நினைத்து கற்பனை பண்ண முடியும்னா அடைய முடியும். That means if you can't think it, you won't get there. அதாவது உங்களால் நினைக்க முடியலன்னா அடைய முடியாது. If you cannot imagine it, you will not go there. உங்களால் கற்பனை செய்ய முடியலன்னா அங்க போக முடியாது. But if you can imagine it, you will get there. ஆனா உங்களால் கற்பனை செய்ய முடியுமானால் அதை அடைய Now முடியும். there is a positive and the negative side to it. இதுல முற்போக்கானது இருக்கு, பிற்போக்காவும் இருக்கு. That is why 2 Corinthians 10:5 is very important. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 10:5 ரொம்ப முக்கியம். It will work negatively also. அது பிற்போக்கான விதத்துல வேலை செய்யும். Now when you put your finger in the plug there, அங்க இருக்கல அந்த பிளக்ல போய் விரல விட்டீங்கன்னா, electricity does not know that a child is putting the finger. அந்த மின்சாரத்துக்கு தெரியாது குழந்தை தான் கையை வைக்குது. It does not discriminate. அது வந்து சின்னவங்களா பெரியவங்களா பாக்குறது கிடையாது. It just passes on to anything that comes into contact. எதை யார் தொட்டாலும் சரி உடனே மின்சாரம் பாய்கிறது. Electricity is a law. மின்சாரம் என்பது ஒரு பிரமாணம். Isn't that right? இல்லையா? A law means you better keep away your finger from it. பிரமாணம் சொன்னா கையை வைக்காம நீங்க தான் கவனமா இருக்கணும். Put the plug into it, keep your hand out of it. பிளக்க மட்டும் அதுல வைங்க, கையை வைக்காதீங்க. If you put the plug in, then all of these things start working. பிளக் அதுல போடும்போது இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. If you put the finger in, அந்த விரல போய்ச்சீங்கன்னா, then you will get electricity in your body. உங்கள் சரீரத்திலே மின்சாரம் பாயும். If electricity passes through these things, it will work. இதன் மூலமா மின்சாரம் பாயும் போது இதெல்லாம் வேலை If செய்கிறது. electricity passes through the body, it will kill. ஆனா சரீரத்திலே மின்சாரம் பாயும் போது அது கொல்லுகிறது. In the same way, imagination. அதே போலதான் கற்பனையும். You got to be very careful with imagination. கற்பனையோடு கூட ரொம்ப கவனமா இருக்கணும். If you imagine the wrong thing, my friend, தவறான காரியங்களை நீங்கள் கற்பனை செய்தால், and if you nurture the wrong kind of imagination, தவறான கற்பனையை நீங்கள் தொடர்ந்து ஊக்குவித்தால், it will ultimately destroy you. அது முடிவிலே உங்களை அழித்து விடும். But if you nurture positive imagination, ஆனால் முற்போக்கான கற்பனையை நீங்கள் வளர்த்து வந்தால், it will ultimately put you ahead and make you a great success. முடிவிலே உங்களை வெற்றிகரமாய் பெரிய ஆளாக மாற்றும். Turn with me to Genesis chapter 15. திருப்போம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். Just some examples about how God works. தேவன் எப்படி செயல்படுகிறார் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Verse 3, Genesis 15 verse 3. ஆதியாகமம் 15:3. Then Abraham said, "Look, you have given me no offspring. Indeed, one born in my house is mine heir." பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். And behold, the word of the Lord came to him, saying, "This one shall not be your heir, but one who will come from your own body shall be your heir." அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. Then he brought him outside and said, "Look now toward heaven and count the stars if you are able to number them." And he said to him, "So shall your descendants be." அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். I preached about this 1,000 times, I think. பட் நான் நினைக்கிறேன் 1000 முறை பிரசங்கம் பண்ணி. But again some things are coming to me. திரும்ப சில விஷயங்கள் வருது அதுல இருந்து. God looks at this man who does not even have one child. ஒரு பிள்ளை கூட இல்லாத இவனை பார்த்து and lamenting about it. பாருங்க, அத பத்தி அவன் புலம்பிட்டு இருக்கான். God says, "Come out here, I want to show you something." வெளியே வா, நான் உனக்கு ஒன்னு காட்ட விரும்புகிறேன். You know, why can't just God lay hands on him and just let him have a child? ஏன் தேவன் அவன் மேல கையை வச்சு அப்படியே அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்துற கூடாது? Why can't he do that? ஏன் அப்படி செய்ய கூடாது? Well, why does he bring him out? ஏன் அவனை வெளியே கொண்டு வருகிறார்? Because this is how God works. ஏனா தேவன் இப்படி தான் செயல்படுகிறார். How does success come to you? வெற்றி உங்களுக்கு எப்படி உண்டாகிறது? When God wants to take you places and make you a certain kind of person. தேவன் உங்களை பல இடங்களுக்கு கொண்டு செல்ல விரும்பும்போது, உங்களை ஒரு குறிப்பிட்ட வகையான ஆளாய் ஆக்க விரும்பும்போது, what happens? என்ன ஆகிறது? This is how he deals. இப்படி தான் தேவன் இடைப்படுகிறார். He says, "Come on, I want to show you something." சொல்ல, சரி வா, I want to stimulate your mind and your imagination. உன்னுடைய கற்பனையும் உன்னுடைய மனதையும் நான் தூண்டி விட விரும்புகிறேன். He says, "Look now toward heaven and count the stars if you are able to number them." சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் என்ன. Can you imagine God saying that? தேவன் அப்படி சொல்றத கொஞ்சம் உங்களால பார்க்க முடியுதா? He says, "Count the stars if you can." முடிஞ்ச நட்சத்திரங்களை என்ன. Why? ஏன்? Because God says, "I want to make your descendants like this." தேவன் சொல்றார், உன்னுடைய சந்ததி இவனமா இருக்கும்படி நான் விரும்புகிறேன். So shall your descendants be. உன் சந்ததி இவனமா இருக்கும். Now when you are dealing with God, get ready to deal with some big person, my பாருங்க, friend. தேவனோடு கூட இடைபடும்போது ஒரு பெரிய ஆளோடு கூட இடைபடுகிறீங்கன்னு மனசுல வச்சு. Amen. Amen. So when you are dealing with God, தேவனோடு கூட இடைபடும்போது learn to put numbers and put a lot of zeros next to it. ஒன்னு போட்டு பக்கத்துல நிறைய ஜீரோ போட ரெடியா இருங்க. Learn to write a big check. பெரிய பெரிய செக்கெல்லாம் எழுத ரெடியா இருங்க. Start practicing. இப்பவே பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. Start imagining. கற்பனை பண்ண ஆரம்பிங்க. Because that's the way God is. ஏன்னா தேவன் அப்படிதான் இருக்கிறார். God is helping this man write big checks. பெரிய செக்கெல்லாம் எழுத கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். He says, all of a sudden if I came and told you, you won't accept it. நான் சொல்ல, திடீர்னு வந்து உங்ககிட்ட சொன்னா நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். Abraham, every now and then come out and look at the stars and try counting them. ஆபிரகாமே, அப்பப்ப வெளியே வா, நட்சத்திரங்களை பார், என்ன முயற்சி பண்ணு. Because you need to realize that I am far greater than what you ever can imagine. என்றால் நீ என்ன கூடிய கற்பனை செய்யக்கூடியதுக்கு மிக பெரியவராய் நான் இருக்கிறேன். What I want to give you is far exceeds whatever you are imagining. நீ என்ன கற்பனை செய்து கொண்டிருக்கிறாயோ நான் கொடுக்க விரும்புவது அதை விட மிக 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 பெரிதா இருக்கிறது. I want to expand the boundaries of your mind. உன்னுடைய மனதின் எல்லைகளை நான் விரிவாக்க விரும்புகிறேன். I want to take that little imagination and expand it. அந்த கொஞ்சம் கற்பனை எடுத்து அதை நான் பெரிதாக்க விரும்புகிறேன். How to expand it? அதை எப்படி பெரிதாக்குவது? Start counting the stars. நட்சத்திரங்களை என்ன ஆரம்பி. So Abraham starts counting. அப்புறம் என்ன ஆரம்பிக்கிறான்? And he counts all night. அது எல்லாம் என்றான். And he asks his wife, "Did you count?" கேக்குறார், என்னையாத? She says, "I counted and I counted so many thousands, but still it's not over." சொன்னா, என்ன ஆயிரக்கணக்கா என்ன, ஆனா இன்னும் முடியவே இல்லையே. It's never going to be over. அது முடிய போவதில்லை. We can count from today until we die, it's still not going to be over. இன்னிலிருந்து சாகர வரையில் நாம் எண்ணினாலும் அதுக்கு முடிவில்லை. And imagine God says, "This is how your descendants will be like." தேவன் சொல்ல பாருங்க, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று. So when you start dealing with God, ஆகவே தேவனோடு கூட இடைபட ஆரம்பிக்கும்போது, get ready to deal with something big. பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தப்படுங்கள். Amen. Amen. That's the problem with Christians. கிறிஸ்தவங்கிட்ட பிரச்சனையே அதான். They are used to thinking small. ரொம்ப அற்பமா சிந்திக்கிறாங்க. போதும் கிறிஸ்தவர்கள். Lord, this is enough for me. ஆண்டவரே, இதுவே எனக்கு போதும். They think that God has a special medal for all those that say this is enough. என்ன நினைக்கிறாங்க? போதும் போதும் சொல்ற கிறிஸ்தவங்களுக்கு தேவன் ஸ்பெஷல் மெடல் வச்சிருக்கார். But God is the inventor of much more. ஆனா போதுமானதுங்க அதிகம். அதை கண்டுபிடிச்சவரே தேவன் தான். His name is
much more. அவருடைய பெயரே அதுதான், போதுமானதுக்கு அதிகமானவர். He's El Shaddai, அவர் எல் ஷடாய், God of plenty. ஏராளத்தின் தேவன். So if you're going to think in little terms, then it's your mistake, my friend. That's not God's problem. ஆகவே நீங்க கொஞ்சமா அற்பத்தனமாய் சிந்தித்தால் அது தேவனுடைய பிரச்சனை அல்ல, உங்களுடைய பிரச்சனை. God wants to take every believer very far. ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் வெகு தூரம் கொண்டு செல்ல He's விரும்புகிறார். got great plans for you. பெரிய திட்டங்களை உங்களுக்காக God வைத்திருக்கிறார். wants to do so much through you. தேவன் உங்கள் மூலமாய் நிறைய செய்ய God விரும்புகிறார். wants to use you. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Now, these Sunday nights are going to be an exercise in enlarging our imagination. ஞாயிறு மாலைகளிலே நம்முடைய கற்பனையை விரிவாக்குகிற வேளையிலே நாம் ஈடுபட போகிறோம். What is renewing of the mind? மனதை புதிதாக்குவது என்றால் என்ன? Renewing of the mind means to think in a different way, totally different way. மனதை புதிதாக்குவது என்றால் முற்றிலும் வித்தியாசமான விதத்திலே எண்ணுவது. To have the infusion of divine thoughts. தெய்வீக எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வருவது. To think at God's level. தேவன் சிந்திக்கும் வண்ணம் To சிந்திப்பது. exceed our expectations and our desires and move to God's desires and God's expectations. நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய விருப்பங்களை அப்பாற்பட்டு தாண்டி மெஞ்சி தேவனுடைய எதிர்பார்ப்புகள் விருப்பங்களை எண்ணுவது. In your family life, குடும்ப வாழ்க்கையிலே, in your personal life, தனிப்பட்ட in வாழ்க்கையிலே, your education, உடைய படிப்பிலே, in your profession, உடைய தொழிலிலே, in your business, வியாபாரத்திலே. I'll tell you, if you only renew your mind, my friend, you will grow beyond all measure. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய மனதை மட்டும் புதிதாக்கினால் போதும், அளவே இல்லாத அளவுக்கு நீங்கள் பெருகுவீர்கள். God says, so shall your descendants be. தேவன் சொல்லுகிறார், உன் சந்ததி இவனமாய் இருக்கும். So shall your descendants be. சந்ததி இவனமாய் இருக்கும். When I pray for God, when I pray for church growth, சபை வளர்ச்சிக்காக நான் ஜெபிக்கும்போது I pray with this prayer. நான் இந்த ஜெபத்தை தான் செய்தேன். Said, Lord, we are all Abraham's descendants because we are Christ's. ஆண்டவரே, நாங்கெல்லாம் கிறிஸ்துவுடையவர்கள், ஆகவே ஆபிரகாமின் சந்ததியா. That means we'll be many in number. அப்படி சொன்னா எண்ணிக்கையிலே நாங்கள் அதிகமா இருப்போம். All the time while we were growing up, வளரும்போது நாங்க they told us, these people that have a lot of people in their churches, they are second class trained. People traveling in second class. Too many people are there. எந்த சபையில நிறைய பேர் இருக்காங்க, அந்த சபையில செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி. Those who had only select 15 people, they said we are first class. 15 பேர் இருப்பாங்க ஒரு சபையில, அவங்க சொன்னாங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். They preach so much about the narrow is the gate, narrow is the way. குறுகலானது வழி, குறுகலானது, அத ரொம்ப பிரசங்கம் பண்ணாங்க. Broad is the way that leads to destruction. அழிவுக்கு போகிற பாதை விசாலமா இருக்கிறது. So if they looked at a place like this, so many people, they said, oh, broad is the way, that's the way to destruction. ஆகவே இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தோனே வழி விசாலம், அழிவுக்கு வழி இதுதான் அப்படினுவாங்க. We have the narrow way. நாங்க குறுகலான பாதையில போறோம். You know, we don't admit so many people in our church. எங்க சபையில நிறைய பேர் எல்லாம் கிடையாது. You got to be absolutely holy to enter in. நீங்க உள்ள வரணும்னாலுமே அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். We are only the holy 15. நாங்க 15 பரிசுத்தவான்கள், நாங்க தான் அது. Jesus himself had only 12. இயேசுவின் சபையிலே 12 பேர் தான் இருந்தாங்க. Now that's the way we thought. பாருங்க, அப்படிதான் நாங்களும் யோசித்தோம். Only few people are going to be in heaven. கொஞ்சம் பேர் தான் பரலோகமே போக போறாங்க. That's the way I thought also. நான் அப்படிதான் யோசித்தேன் But பாருங்க. then I read Revelation, it says talks about the praise in heaven. It's like the sound of many waters. பிறகுதான் வெளிப்படுத்தலை வாசித்தால் அங்க சொல்லுகிறது, அவருடைய துதியின் சத்தம் திரளான தண்ணீருடைய சத்தத்தை போல இருந்தது. Revelation talks about multitudes and multitudes in heaven. வெளிப்படுத்தலை பார்க்கிறோம், பரலோகத்திலே திரள் திரளாய் கூட்டம் இருக்கிறது. From every tribe and every tongue and every language. எல்லா ஜாதி ஜனம் கோத்திரத்திலிருந்து பாஷைக்காரர்கள் எல்லா இடத்திலும் இருந்து. So I believe that God's people must be great in number. ஆகவே தேவ ஜனங்கள் எண்ணிக்கையில அதிகமா இருக்க வேண்டும் தான் நான் நம்புறேன். Like the stars of heaven. வானத்தின் நட்சத்திரங்களை போல. Amen. Amen. I tell you, this church will become like the stars of heaven. நான் சொல்கிறேன், இந்த சபை வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆகும். I'll tell you, if you try to count, you will not be able to count one என்ன day. முயற்சித்தால் நாள் ஒன்று வரும், உங்களால எண்ண முடியாது. Because there will be only multitude and multitude and more multitude. ஏனால் திரளான கூட்டம் தான் இங்க இருக்கும். But for that to happen, I must get the picture in my heart. ஆனா அது நடக்க வேண்டுமானால் என்னுடைய உள்ளத்திலே மனதிலே நான் அந்த படத்தை பெற வேண்டும். You must get that picture. நீங்கள் அந்த படத்தை பெற வேண்டும். And I must keep that picture before. அந்த படத்தை முன்னாலே நான் வைத்திருக்க வேண்டும். I must expand that. நான் அந்த படத்தை விரிவாக்க வேண்டும். I must believe in big things. நான் பெரிய காரியங்களை I must believe in a great God. பெரிய தேவனை நம்ப வேண்டும். Imagination was intended by God to pull me and take me beyond my limitations into his ability. கற்பனை தேவன் எதற்காக தந்திருக்கிறார்? என்னுடைய திறமைகள் எல்லைகளை தாண்டி போய் அவருடைய எல்லைகளை திறமைகளை நான் அடையும்படி தான் தந்திருக்கிறார். Amen. Amen. Turn with me to Ephesians chapter 3. திருப்பும் எபேசியர் 3ஆம் அதிகாரம். Verse 20.
20ஆம் வசனம். Now to him who is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that works in us. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Now let me read to you from Amplified version. ஆம்பிளிஃபைட் வேதாகமத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். Same thing in Amplified. அதே காரியம் தான் ஆம்பிளிஃபைட் பைபிள். Now to him who by in consequence of the actions of his power that is at work within us is able to carry out his purpose and do super abundantly far over and above all that we dare ask or think, infinitely beyond, this is where I want you to translate, infinitely beyond our highest prayers, desires, thoughts, hopes or dreams. நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் வருது இல்லையா? இந்த ஆம்பிளிஃபைட் வேதாகமத்தில் எப்படி வருது? நம்முடைய எண்ணங்கள் அல்லது நம்முடைய மிக உயர்வான ஜெபங்கள் அல்லது நாம் கேட்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்பிக்கைகள், எல்லா கனவுகள் எல்லாவற்றுக்கும் மேல மிக மிக அதிகமாய் அளவற்ற விதத்திலே அவர் செய்ய வல்லவர். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய கனவுகளுக்கு மேலாக செய்யக்கூடியவர். ஹalleluya, ஹalleluya. Some people haven't even started dreaming. கனவு காண கூட ஆரம்பிக்கல. You got to give a platform for God to work. தேவன் செயல் பண்ணனும், நீங்க தான் ஒரு தளத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். God wants to use your mind. தேவன் உங்கள் மனதை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to change your thinking to think in his term. நீங்கள் தேவனை போல சிந்திக்கும்படி உங்கள் எண்ணங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். Because he wants to take you places. ஏனென்றால் பல இடங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறார். This is how he works. தேவன் இப்படி தான் செயல்படுகிறார். When I was about 9 years old, எனக்கு 9 வயது இருக்கும்போது I started singing when I was a small child. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பாட ஆரம்பிப்பேன். I was, I think, in about first grade. 1ஆம் வகுப்பு படிக்கும்போது நினைக்கிறேன். One teacher found that in our churches, in Pentecostal churches, you sing loud whether you know how to sing or not. பெந்தகோஸ்து சபையில பாட தெரியுதோ இல்லையோ சத்தமா பாட வேண்டியதுதான். That's one good thing. அது ஒரு நல்ல விஷயம். So we just shouted unto the Lord. ஆகவே கர்த்தருக்கு சத்தம் போட்டு பாடினோம். And some of us have a little, pretty good voice. சிலருக்கு குரல் ரொம்ப நல்லா இருக்கும். So that has a good chance of developing. ஆகவே அதை நீங்க வளர்த்து கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. So we just sang loud and I sang loud. சத்தமா பாடினோம், நானும் பாடினேன். So in the school when they started singing as I was a little boy, I sang louder than anybody. ஆகவே பள்ளிக்கூடத்துல சின்ன பையனா பாடும்போது எல்லாரை விட நான் சத்தமா பாடுவேன். I thought this was like church and I just sang. சபை கோயில் மாதிரி நினைச்சு அங்கேயே சத்தமா பாட ஆரம்பிச்சேன். So the teacher found that I could sing. ஆக என்னால பாட முடியும் டீச்சருக்கு கண்டு. He said, "Oh, come over here, Sam. சொன்னா சாம் இங்க வா. You can sing." என்னால பாட முடியுது. She said, "You are going to sing in our program." நம்முடைய நிகழ்ச்சியில நீ தான் பாட போறேன்னாங்க. I was afraid. எனக்கு ஒரே பயம். She will just put me over there and push me to the front. நிக்க வச்சு அப்படியே முன்னாடி and will put her hand in the back and hold me. பின்னாடி கையை போட்டு So I will not run back. அப்பதான் பின்னாடி ஓடி வர மாட்டேன்னு. And she'll start the song and have me sing. அவங்க பாட்ட ஆரம்பிச்சு என்ன பாட வைப்பாங்க. That's how I started. அப்படிதான் ஆரம்பிச்சேன். As I grew up and I used to sing in meetings and so on. நான் அப்படியே வளர்ந்து வரும்போது கூட்டங்கள மற்ற இடங்கள நான் பாடுவது உண்டு. When I was about 9 years old, எனக்கு 9 வயதா இருக்கும்போது there was an evangelist from South Africa who played piano accordion and sang. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு சுவிசேஷகர் வந்தார், பியானோ வாசித்து அருமையாய் பாடக்கூடியவர். He came to one of our relatives' houses and he was preaching there in a meeting. என்னுடைய சொந்தக்கார வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அங்க வந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். So we went there to hear him. அவருடைய பிரசங்கத்தை கேட்கலாம் நாங்க போனோம். And he sang this beautiful song, Pongude Anandam. பொங்குதே ஆனந்தம் என்கிற ஒரு அருமையான பாட்டை பாடினார். I'll never forget it. பாட்டை மறக்கவும் முடியாது. He sang so beautifully playing the piano accordion. ரொம்ப அருமையா பியானோ அக்கார்டியன் வாசித்து பாடினார். When he sang it, the whole time I was literally mesmerized. அவர் பாடின நேரத்துல அப்படியே நான் மயங்கி போயிட்டேன் பாருங்க. God was doing something in my heart. தேவன் உள்ளத்துல நினைக்கிற ஏதோ ஒன்று செய்தார் அப்போது. All I ever wanted to do was to be able to play like that and sing like that. அப்ப நான் நினைச்சது என்ன தெரியுமா? இவரை போலவே நான் வாசிக்கணும், இவரை போலவே நான் பாடணும். That's all I want to do in life. வாழ்க்கையில அதான் எனக்கு தேவை. I want to play like him and sing like him. இவரை போலவே வாசித்து பாட வேணும். I want to be like him. இவரை போல இருக்கணும். I want to be this. இப்படி தான் இருக்கணும் நான். This is what I want. இதுதான் எனக்கு வேண்டும். So I came home, வீட்டுக்கு வந்தேன். took the little plastic bag that the ladies have for மார்க்கெட் கொண்டு போவாங்களா பிளாஸ்டிக் பை. Remember that plastic bag, just expands any which way. பிளாஸ்டிக் பாருங்க எப்படி வேணா இழுக்கலாம் வளைக்கலாம் அத. So I used to take it and just act like I was playing the accordion. அதை எடுத்து பியானோ அக்கார்டியன் வாசிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் நான். And I used to sing. அப்படியே வாசிச்சுட்டு பாடுவேன்.
and just put on a big entertainment over பெரிய there. ஒரு இது வேடிக்கை நடக்கும்ங்க. And this continued for some time. இது கொஞ்ச காலம் அப்படியே நடந்துட்டு இருந்தது. Then my father one day decided to put all the money he had, every penny he had, and buy me a piano. அப்புறம் என்னுடைய அப்பா அவர்கிட்ட இருந்த எல்லா காசும் போட்டு எனக்கு ஒரு அக்கார்டியன் வாங்கி கொடுக்க It was தீர்மானித்தார். not a very ordinary, very easy thing. அது வந்து அப்போ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் இல்ல. Not much money. அவ்வளவு காசும் கிடையாது. So he put everything he had in his hand and bought me an accordion. கையில இருந்த காசெல்லாம் போட்டு ஒரு அக்கார்டியன் வாங்கி கொடுத்தார். He would not have bought it if I did not show such interest. அப்பேற்பட்ட ஒரு ஆர்வத்தை நான் காட்டலன்னு சொன்னா அவர் வாங்கி இருக்க மாட்டார். He said, this boy is crazy about this, let's buy him this. சொல்ல இப்படி பைத்தியம் மாதிரி இதன் பின்னாடி இருக்கானே, சரி வாங்கி கொடுப்போம். You see, when you got the vision, it takes you places and gets you things. தரிசனம் இருக்கும்போது பல இடங்களுக்கு கொண்டு போகிறது, அடைய வேண்டிய காரியங்களை அடையும்படி செய்கிறது. You will get whatever you want. என்ன வேண்டுமோ நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். I was a small boy, I didn't have the ability to buy anything. நான் சின்ன பையன் தான், எதையும் வாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. But I got whatever I wanted because of this vision. ஆனா இந்த தரிசனம் இருந்ததனால என்ன வேணுமோ அதை நான் பெற்றுக்கொண்டேன். Now when I got that, அதை நான் பெற்றுக்கொண்ட போது took me to a teacher and I learned. ஒரு டீச்சர் கிட்ட போய் கற்றுக்கொண்டேன். But again in Pentecostal churches that time you can play as you like, whatever you know. அப்ப பெந்தகோஸ்து சபையில உங்க இஷ்டத்துக்கு வாசிக்கலாம், என்ன தெரியுமோ வாசிக்கலாம். Whether you know or not, it doesn't matter. தெரியுதோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது. I just took my accordion and started playing. அக்கார்டியன் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். And slowly I started playing. அப்புறம் வாசிக்க அப்படியே பழகிடுச்சு. And started singing. பாடவும் ஆரம்பித்தேன். And whatever I imagined became a reality. நான் என்ன கற்பனை செய்தனோ அது நிஜமாயிற்று. Now looking back, I think this is how it works. பின்னால திரும்ப பார்க்கும்போது நினைக்கிறேன் இப்படிதான் அதெல்லாம் வேலை செய்தது என்று. You can't go where you can't see. நீங்கள் எதை காண முடியவில்லையோ அதை அடைய முடியாது. If God wants to take a little boy and use him in this way, then God has to have his mind and stimulate his imagination in that way so that he can take him where he wants. தேவன் ஒரு சின்ன பையனை எடுத்து இப்படி ஆக்க வேண்டுமானால் முதலாவது அவனுடைய மனதிற்குள்ளே அந்த படத்தை கொடுத்து அவன் மனதை தூண்டி விட வேண்டும். அப்போதான் அவன் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியும். Because then when the desire is given and stimulated in his imagination, then that becomes this desire. அந்த ஆசை அவனுக்குள்ளே வரும்போது அவனுடைய கற்பனை சக்தி தூண்டி விடப்படும் போது அதுவே அவனுடைய விருப்பமாகிறது. That becomes his hope. அது அவனுடைய நம்பிக்கையாகிறது. That becomes his dream. அவனுடைய கனவாகிறது. That becomes his prayer. அதுவே அவனுடைய ஜெபமாகிறது. And then God does exceedingly abundantly above all that you pray, desire, hope and dream about. பிறகு தேவன் நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கனவு காணுகிறதுக்கும் விருப்பத்திற்கும் மேலாக அதிகமாய் செய்ய ஆரம்பிக்கிறார். Now truly I never thought I'll become like நான் அப்படி யோசிக்கவே இல்லை, நான் அப்படி எல்லாம் ஆகுவேன். But I just wanted to play the accordion and sing. அக்கார்டியன் வாசித்து பாடினா போதும் தான் நான் இருந்தேன். But I think God has done me much more than what I ever desired. ஆனால் என்னுடைய விருப்பத்திற்கு மிக அதிகமாய் தேவன் செய்து விட்டார். Beyond all my dreams, எல்லா கனவுகளுக்கும் தாண்டி, beyond all my hope, எல்லா நம்பிக்கையும் தாண்டி, beyond my highest desires and greatest dreams. என்னுடைய உயர்வான ஆசை உன்னதமான ஒரு கற்பனையும் தாண்டி. Because when you deal with God, you are dealing with the Almighty God that can take you places. தேவனோடு நீங்கள் இடைப்படும்போது உங்களை உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒருவரோடு கூட நீங்கள் இடைப்படுகிறீர்கள். Amen. You got to understand that. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Imagination is what gave birth to empires, fortunes, and beautiful buildings and everything. கற்பனை சக்தி தான் மிக அற்புதமான அழகான உயரமான கட்டிடங்கள் போன்ற பல காரியங்களை பிறப்பித்திருக்கிறது. Anything you see in this world beautiful, if you see a beautiful automobile, அழகான ஒரு imagination is what brought it. அழகான ஒரு காரை பார்த்தீங்கன்னா ஒண்ணு நினைச்சீங்க, கற்பனை வளம் தான் அதை அப்படி உண்டாக்கி இருக்கிறது. Imagination is a tremendous force. கற்பனை என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. It is a creative force. அது உருவாக்கும் சக்தி. God has deliberately put this force of imagination in mankind. தேவன் கற்பனை சக்தியை வேண்டுமென்றே மனுஷனுக்கு தந்திருக்கிறார். I want people young and old to understand this. வாலிபர்கள் வயதானவர்கள் எல்லாரும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். God has put something inside of you that can propel you into success. உங்களை வெற்றிக்கு நேராய் உந்தி தள்ளக்கூடிய ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். God wants to deal with you and use you. தேவன் உங்களோடு இடைப்பட்டு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Now the things that I am preaching are to stimulate. God is going to stimulate you and your imagination and your mind. இந்த காரியங்கள் மூலமாய் தேவன் உங்கள் கற்பனை சக்தியை தூண்டி விட விரும்புகிறார். So Jesus said இயேசு சொன்னார் that every imagination of the heart will be revealed one day. உள்ளத்தினுடைய ஒவ்வொரு கற்பனையும் ஒரு நாளிலே வெளிப்படுத்தப்படும். See how important imagination is. கற்பனை எவ்வளவு முக்கியம் பாருங்க. He said every imagination of your heart will be revealed. Every imagination of every person's heart will be revealed one day. ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திற்கு ஒவ்வொரு கற்பனையும் ஒரு நாளிலே வெளிக்கொண்டு வரப்படும் என்று சொன்னார். Because everything that is produced in this world, good or bad, came from the thoughts and the imaginations that is in the man. ஏன்னா இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு
காரியமும் அது நல்லதோ அல்லது கெட்டதோ ஒவ்வொன்றும் மனுஷனுடைய கற்பனையினாலே உருவான ஒன்று. Everything has its origin with imagination. ஒவ்வொன்றுடைய தோற்றமும் கற்பனையிலே தான் இருக்கிறது. Hello. ஹலோ. That's why every imagination will be revealed. ஆகவேதான் ஒவ்வொரு கற்பனை இயேசு சொன்னார் வெளிக்கொண்டு வரப்படும் என்று. So imagination can grow. ஆகவே கற்பனை வளர முடியும். It can be fed. அதை நாம் போஷிக்க முடியும். It can be taught. அதற்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும். It can increase. அது பெருக முடியும். In 2 Corinthians chapter 3 verse 5. 2 கொரிந்தியர் 3:5. Chapter 10 verse 5. 2 கொரிந்தியர் 10:5லே You see a pattern there. அங்கே ஒரு குறிப்பிட்ட முறையை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 10:4 and 5. 2 கொரிந்தியர் 10:4-5 says, weapons of our warfare are not carnal but mighty in God for pulling down strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. Casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God and bringing every thought into captivity to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். Now 3 words are very important there. இங்க 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். Thoughts. எண்ணங்கள். Do you find that in verse 5? 5ஆம் வசனத்துல பாக்குறீங்க இல்லையா? Thoughts is there. எண்ணங்கள். You can mark it down. அத மார்க் பண்ணீங்க. Then imagination. பிறகு தர்க்கங்கள். அதான் That's also in the beginning of verse 5. அது 5ஆம் வசனத்துல ஆரம்பத்துல இருக்கு பாருங்க. And then in verse 4 you have strongholds. பிறகு 4ஆம் வசனத்திலே பலத்த அரண்கள் என்று சொல்லப்படுகிறது. Okay, so in verse 4 you have strongholds, in verse 5 you have imaginations and thoughts. ஆகவே 4ஆம் வசனத்திலே பலத்த அரண் இருக்கிறது, 5ஆம் வசனத்திலே தர்க்கங்கள் அதாவது கற்பனைகள், பிறகு எண்ணங்கள் இருக்கிறது. But you put it in reverse order now. அதை இப்போ தலைகீழா போட்டு பாருங்க. Instead of stronghold, imagination and thought, put it as thoughts, imagination and stronghold. பலத்த அரண்கள் கற்பனைகள் எண்ணங்கள்ன்றதுக்கு பதிலாக எண்ணங்கள் கற்பனைகள் பலத்த அரண்கள்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல போடுங்க வரிசையில். What happened? என்ன ஆகிறது? It tells you how things happen. காரியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை அது சொல்லுகிறது. Thoughts become imagination. எண்ணங்கள் கற்பனைகளாகிறது. And imaginations become a stronghold. கற்பனைகள் பலத்த அரண்களாகிறது. If you have a thought and feed that thought and continually keep that thought and put more thoughts over that thought. ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருகிறது, அந்த எண்ணத்தை நீங்கள் ஊக்குவித்து போஷித்து அதை பற்றிய எண்ணங்களை மேலும் மேலும் நீங்கள் உள்ளே அனுப்பிக்கொண்டே இருந்தால், if you keep that thought, it will become an imagination. அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்கும் என்றால் அது கற்பனையாகிறது. It will express itself in imagination surely one day or the other. நிச்சயமா ஒரு நாள் கற்பனையாய் தன்னை வெளிப்படுத்தி காட்டும். It first enters into you as a thought, but then it becomes an imagination. முதல்ல ஒரு எண்ணமாய் உள்ளே போகிறது, பிறகு கற்பனையாகிறது. And then if you keep on imagining, then it will become a stronghold. பிறகு தொடர்ந்து அதையே கற்பனை செய்யும்போது அது பலத்த அரண் ஆகிறது. It will become a stronghold. நிச்சயமா பலத்த அரண் ஆகும். You will literally be held captive to that thought, எழுத்தின்படியே that imagination. அந்த கற்பனைக்கு நீங்க கற்பனையினாலே நீங்கள் சிறைபிடிக்கப்படுவீர்கள். Now it is good to be held captive and be dominated by the stronghold of good things. நல்ல விஷயங்கள் என்கிற அந்த காரியங்களால நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டு அவைகள் பலத்த அரணை போல இருப்பது நல்லது. But the same thing can happen negatively in the wrong way. அதே காரியங்கள் பிற்போக்கான விதத்தில் நடைபெற முடியும். If you have wrong thoughts, தவறான எண்ணங்கள் இருக்கும்போது it will lead to wrong imaginations. It will give rise to imaginations or express itself in அது imagination. தவறான கற்பனையை உருவெடுக்கும், தவறான கற்பனையாக அது வெளிப்படும். And then it will become a stronghold. பிறகு அதுவே பலத்த அரணாக மாறிவிடும். It will be a strong factor in your life. That's what it means. அதாவது அந்த அர்த்தம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலமான உங்களை உந்தி தள்ளக்கூடிய ஒரு விஷயமாகி விடும். Many people, they are under a stronghold. பலர் தங்கள் வாழ்க்கையிலே பலத்த அரண் கீழே இருக்கிறார்கள். They are under a stronghold of fear. பயம் என்னும் பலத்த அரண். They are afraid. அவர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். Their bodies shake and tremble. அவருடைய சரீரமெல்லாம் நடுங்குகிறது. I have met people in this very place, that young and good looking people that have come and said, I'm afraid, I'm so fearful, I just can't stand it. இதே இடத்தில் நிறைய பேரை பார்த்திருக்க. வாலிபர்கள் பார்க்க நல்லா இருப்பாங்க, ஆனா வந்து சொல்லுவாங்க, என்னால ஒழுங்கா கூட நிக்க முடியல, பயமா இருக்கிறது. That's a stronghold. இது ஒரு பலத்த அரண். Today one young man came and told me, I was so afraid, now the fear is gone. இன்னைக்கு ஒரு வாலிபர் சொன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க, இப்ப அந்த பயமே இல்ல எனக்கு. How did it go? எப்படி போனது அது? We've been helping him to pull down the stronghold. பலத்த அரனை நிர்மூலமாக்க உதவி செய்தோம், அவ்வளவுதான். How did the fear become a அந்த stronghold? பயம் எப்படி பலத்த அரணானது? Because it was built by thoughts and it became imagination. Expressed itself in imagination and became strong in his life. அது எண்ணங்களால் கட்டப்பட்டு கற்பனையாய் உருவாகி கடைசியில பலத்த அரனாய் மாறிவிட்டது.
It became the strongest factor in his life. வாழ்க்கையில மிகவும் பலமான ஒரு விஷயமாகி விட்டது. When fear dominates, it's a terrible thing. பயம் உங்களை ஆதிக்கம் செலுத்தும் போது அது ஒரு பயங்கரமான காரியம். There are many people dominated by the fear of failure. இன்னைக்கு பலர் தோல்வி எனும் பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். Many dominated by the fear of death. பலர் மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். Many dominated by doubt. பலர் சந்தேகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். Many dominated by inferiority complex. பலர் தாழ்வு மனப்பான்மையினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். They are never able to rise out of it because this thing has become so strong. அதிலிருந்து அவங்களால உயர எழும்ப முடியல. ஏன்னு சொன்னா அதுவே ஒரு பலத்த விஷயமாகி விட்டது. They feel so small and so worthless. நான் தகுதியற்றவன், மிக சிறியவன் என்று உணர்கிறார்கள். Because it's become a stronghold. ஏனென்றால் அது பலத்தாரனாகி விட்டது. How did it become a stronghold? எப்படி பலத்தாரனானது? Because a thought was placed. என்றா ஒரு எண்ணம் உள்ளே You வைக்கப்பட்டது. see, thoughts are like building a house or building a building. It's one brick upon the other you put and build. இந்த எண்ணம் எப்படிப்பட்டது சொன்னா ஒரு வீட்டை கட்டுவது போல. வீட்டை எப்படி ஒவ்வொரு செங்கலாய் வைத்து தான் கட்டுகிறோம் நாம. And many of you, many people have built with the wrong thoughts over and over and over again. அநேகர் பாருங்க இந்த தவறான எண்ணங்களை திரும்ப 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 அவர்கள் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். And now it has become a stronghold, like a fortress. That's what a stronghold. இப்போது ஒரு கோட்டை சுவரை போல பலத்தாரனாய் நின்று கொண்டிருக்கிறது. It's become a big thing. Palace, fortress. ஒரு பலத்தாரனை போல கோட்டை சுவரை போல நின்று கொண்டிருக்கிறது. And this fellow is caught right inside of it. இவன் நடுவுல சிக்கி கொண்டிருக்கிறான். He can't come out of it. வெளியே வர முடியவில்லை. This fortress has to be brought down. இந்த கோட்டை சுவர் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். And a new kind of fortress must be built. புது வகையான கோட்டை கட்டப்பட வேண்டும். A fortress of boldness and confidence and courage. தைரியம், துணிவு என்கிற அப்படிப்பட்ட ஒரு கோட்டை. Of love and confidence. அன்பு, தைரியம், நிச்சயம். This kind of fortress must be built. அப்படிப்பட்ட ஒரு கோட்டை கட்டப்பட வேண்டும். Which will keep away fear and doubt and all negative forces. அதுதான் பயம், சந்தேகம் போன்ற பிற்போக்கான சக்திகள் எல்லாம் வெளியே வைத்திருக்கும். You see, thoughts become imaginations, imaginations become strongholds. எண்ணங்கள் கற்பனைகளாகிறது, கற்பனைகள் பலத்தாரங்களாகிறது. Always watch out. That's how it begins. எப்போதுமே கவனமா இருங்க. ஆரம்பம் இப்படிதான். That is how, that's why it's very important what you think. ஆகவேதான் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். It's very important what kind of preaching you do. என்ன விதமான பிரசங்கத்தை கேட்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியம். So important what you read. என்ன வாசிக்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியம். So important what you see on television. டிவில என்ன பார்க்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியம். It is so important. அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. Because if you build with negative thoughts, then it's going to become a terrible stronghold that it's going to hold you captive under. ஏனென்றால் பிற்போக்கான எண்ணங்களை வைத்து நீங்கள் கட்டினால் அது பலத்தாரனாய் உருவாகி உங்களை சிறைப்படுத்தி விடும். And God says that he sees every imagination. தேவன் சொல்லுகிறார் அவர் எல்லா கற்பனைகளையும் பார்க்கிறார். God cares about imagination. தேவன் இந்த கற்பனை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். You see, God does not see the deeds as people see. Not just the deeds. தேவன் மக்களை போல வெறும் அந்த செயல்கள் அல்ல கிரியைகளை பார்ப்பதில்லை. We only see deeds or actions on the outside. நாம வந்து வெளியே நடைபெறுகிற அந்த செயல்களை மட்டும் தான் பார்க்கிறோம். But God sees the imagination, the thought that has caused this action. ஆனா இந்த கிரியைக்கு பின்னால இருக்கிற அந்த எண்ணங்கள், கற்பனைகள் இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். God knows where it came from. Therefore, he is very concerned about the thoughts and imagination. இது எங்கிருந்து வந்தது என்பது தேவனுக்கு தெரியும். ஆகவே தான் அந்த எண்ணங்கள், கற்பனைகள் அதுல தேவன் கவனமா இருக்க விரும்புகிறார். Until a person can correct and control his thoughts and imaginations, he cannot control or correct his real life action. ஒரு மனுஷன் தன்னுடைய எண்ணங்கள், கற்பனைகளை சரிப்படுத்தி கட்டுப்பாட்டில் வைத்திராவிட்டால் தன்னுடைய செயல்களை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியாது. If you cannot bring your thoughts under control, your imaginations under control, then you cannot discipline your hands and feet and keep them under control. உங்களுடைய எண்ணங்களை, கற்பனைகளை நீங்கள் சீர்படுத்தி கட்டுக்கோப்பாய் வைத்திராவிட்டால் பிறகு உங்களுடைய கைகளை, கால்களை, உங்களுடைய நடவடிக்கைகளை சீராய் உங்களால் வைத்திருக்க முடியாது. How do you present your bodies as living sacrifice? ஜீவ பலியாக உங்கள் சரீரத்தை எப்படி நீங்கள் கொடுப்பது? Remember Romans 12:1? ரோமர் 12:1 ஞாபகம் இருக்கா? Romans 12:2 is where we are told about renewing the mind. ரோமர் 12:2ல தான் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Verse 1 says, ஆனா முதலாம் வசனம் சொல்லுகிறது, I beseech you therefore brethren by the mercies of God that you present your bodies a living sacrifice, holy and acceptable to God, which is your reasonable service. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. You want to live for God? தேவனுக்கு வாழ வேண்டுமா? புத்தி சரியில்லைனா முடியாது. புத்தி has to be made right. புத்தி சரியா இருக்கணும் முதல்ல. Right kind of worship, right kind of life comes out of a right kind of buddhi.
சரியான புத்தி இருந்தாதான் சரியான ஆராதனை சரியான வாழ்க்கை இருக்க முடியும். He said, present your bodies as a living sacrifice. ஜீவ பலியாய் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள். When we were growing up, நாங்க வளர்ந்து வந்தப்போ a lot of revival meetings. நிறைய எழுப்புதல் கூட்டம்லாம் We நடக்கும். always wanted to be delivered out of these wrong, we were having problems. பாருங்க, எங்களுக்கும் பிரச்சனை தான். எப்பவும் இந்த தவறான காரியங்கள்ல இருந்து விடுதலை வேணும் தான் நாங்களும் இருந்தோம். Want deliverance. விடுதலை வேணும். So some preacher would say, come. ஏதா பிரசங்கர் சொல்லுவார், வாருங்கள். Give your bodies as living sacrifice. சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். So I've gone sometimes and just put my body on the altar. போய் சிதமே இந்த ஆல்டர்ல என் பாடியை அப்படியே வச்சிருக்கிறேன். I thought God will take that body and do something. தேவன் அந்த பாடி எடுத்து அதான் பண்ணுவாருன்னு. Because the body is the problem. ஏன்னா சரீரம் தான பிரச்சனையே. It wants the wrong things. It goes after the wrong kind of things. தவறான காரியங்களை நோக்கி ஓடுகிறது, தவறான காரியங்களை செய்ய பார்க்கிறது. Desires the wrong things. தவறான காரியங்களை ஆசிக்கிறது. Can't keep that body under control. சரீரத்தை அடக்க முடியல. Can't keep it disciplined. சரீரத்தை கட்டுக்கோப்பா வைக்க முடியல. It has wrong habits. தவறான பழக்க வழக்கங்கள். Wrong ways. தவறான வழிகள். Wrong practices. தவறான பழக்க வழக்கங்கள். What can you do about this body? இந்த சரீரத்தை என்னதான் பண்றது? You had to tie that man hands and legs and put him out there. கையும் காலும் கட்டி போட்ட ஒரு மனுஷனை போல இருக்கிறீர்கள். To live a holy life. பரிசுத்தமா வாழணும். அந்த காலத்துல பரிசுத்தமா வாழணும்னா ஆளை கைய கால கட்டி போட்டா தான் முடியும். You got to tie him up and throw him away. கைய கால கட்டி எங்கனா போட்டு வைக்கணும். We wanted to live holy, but there was no power to live a holy life. பரிசுத்தமாய் வாழ விரும்பினோம், அப்படி வாழக்கூடிய வல்லமை எங்களுக்கு இல்லை. You see, nobody ever told us how to present your bodies. யாருமே சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுப்போம்னு சொல்லவே இல்லை. But they use this verse very often. They said, present your body, present your body. ஆனா இந்த வசனத்தை பயன்படுத்தி சரீரத்தை ஒப்புக்கொடு, சரீரத்தை ஒப்புக்கொடுனாங்க. So I just sometimes went and laid flat on the altar. ஆல்டர்ல அப்படியே ஃபிளாட்டா படுத்துறேன் நான். Lord, take my body. ஆண்டவரே என் சரீரத்தை எடுத்துக்கொள்ளும். My hands and my legs, you take it. என் கைகளை கால்களை நீர் எடுத்துக்கொள்ளும். But God seemed to be saying that dirty hands and legs, I don't want that. Don't bring that over here. சுத்தமான கை காலெல்லாம் எனக்கு வேணாம்ன்ற மாதிரி இருந்தது ஆண்டவர். Don't bring that body over. அந்த சரீரத்தை என்கிட்ட கொண்டு வராத. So many times I felt like this body is not worth putting out over there. பலமுறை நான் யோசிச்சிருக்கேன், இங்க கொண்டு போய் இந்த சரீரத்தை வைப்பதா அப்படின்னு. But anyway I tried thinking that God will do something with that body. பாருங்க, தேவன் இந்த சரீரத்தை ஏதாவது செய்வான்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். Because they said this is the right way to come to God and worship God. என்ன சொல்லிட்டாங்க, தேவனை ஆராதிக்கணும்னா இதுதான் சரியான ஒரு வழி. So I understood the verse like this. இந்த வசனத்தை நான் இப்படி புரிஞ்சிட்டேன். Brethren, by the mercies of God, I beseech you that you present your bodies as a living sacrifice. சகோதரரே, உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். Some people even wanted to kill the body. சிலர் வந்து சரீரத்தை சாகடிக்க நினைத்தார்கள். Some people went and said, Lord, I will die as a martyr. சிலர் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நான் ரத்த சாட்சியா சாகறேன். Now they can't even live holy with this body. They want to die as a martyr. சரீரத்துல பரிசுத்தமா வாழ முடியல, ஆனா ரத்த சாட்சியா சாகணும்ன்றாங்க. பரிசுத்தமா கூட வாழ முடியல, ஆனா சாவறதுக்கு ரெடி. It's easy to die, but to live is the more difficult thing. சாகிறது ரொம்ப ஈஸி, ஆனா வாழ்வது ரொம்ப கஷ்டம். God said, no, I don't want to kill your body. ஆண்டவர் சொல்ல, சரீரத்தை சாகடிக்காத. No, I want to use your body. சரீரத்தை பயன்படுத்து. I want you to be in your body. சரீரத்துல வாழு. How to present this body as a living sacrifice? சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுப்பது எப்படி? A living sacrifice is where you live for God with this body. ஜீவ பலி என்று சொன்னால் தேவனுக்காக இந்த சரீரத்திலே வாழ்வது. How do you do it? எப்படி அதை செய்வது? They never expounded upon verse 2. இரண்டாம் வசனத்தை விளக்கி போதித்ததே கிடையாது. Verse 2 tells you how to do it. எப்படி செய்வது என்பதை இரண்டாம் வசனம் சொல்லுகிறது. It says, be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். That means if you would only put new thoughts and have a new mind and have a new way of thinking, then your body, your hands and legs will be acting in a new way. அதே அர்த்தம் என்ன? புதிய எண்ணங்கள், புதிய யோசனைகள், புதிய கற்பனைகள் உருவாகும் போது அதுக்கு ஏற்றாற் போல கையும் காலும் சரீரமும் தானா நடக்கும். So the problem is not your hands and legs. பிரச்சனை வந்து கையும் காலும் கிடையாது. Some people are like this. இந்த பாழா போன சரீரத்தை fasting போட்டு ஒடுக்கணும் பிரதர். இது I must fast and kill this body and weaken this body. This body is acting up with all fleshly attitudes. சரீரம் தான் மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளும். உபவாசம் போட்டு இதை ஒடுக்கி கீழ்படுத்தணும்னு வாங்க. I remember pastors who would say, if somebody sinned, they'll say, go on a 21-day fast. ஞாபகம் யாரா பாவம் செஞ்சிட்டாங்கன்னா உடனே பாஸ்டர் 21 நாள் உபவாசம் இருக்கு. Because he used this body to sin. ஏன்னா அவர் பாவம் செய்ய சரீரத்தை பயன்படுத்திட்டாரு இப்போ. So if you fast at 21 days, the body will become weak and it won't sin. 21 நாள் உபவாசம் தான் என்ன நினைக்கிறாங்க? சரீரம் பலவீனப்பட்டு பாவம் செய்யாது. 22வது நாள்ல இருந்து கட்டுன்னு கட்டுறாரு. அப்புறம் என்ன பண்றது? முனியாண்டி விலாஸ்ல
What do you do after day 22, man? 22வது நாள்ல இருந்து என்னதான் செய்யறது அப்போ? You can be holy for 21 days because you feel so weak and worn out. 21 நாளா ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, ஒண்ணும் பண்ண முடியல, ஆவே பரிசுத்தமா இருக்கீங்க. Day 22 biryani is coming. 22வது நாள்ல பிரியாணி வருது. Then all the flesh just gets ready. அப்புறம் மாம்சம் எல்லாம் ரெடி ஆயிடுது. It's ready to sin again. அப்படியே பாவம் செய்ய ரெடி ஆகுது. How do you get your body under control? சரீரத்தை கீழ்ப்படுத்துவது எப்படி? Don't be conformed, but be transformed by the renewing of your mind. ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். But that's what we were caught in. We were caught in conformity and there was no transformation. எங்களுக்கு பிரச்சனை அதுதான். ஒத்த வேஷம் தரித்து கொண்டோம், மனம் மாற்றமே இல்லை அங்க. We had the right clothes, right haircut, right looks and everything, but no transformation. முடியெல்லாம் கரெக்ட்டா வெட்டணும், துணியெல்லாம் சரியா போட்டோம், ஆனா மாற்றம் மட்டும் இல்லை. Because there was no transformation, there was no transformation in the way we lived. மனதிலே மாற்றம் இல்லாதனால தான் நாங்கள் வாழ்ந்த விதத்திலே மாற்றம் இல்லை. Hello. Be transformed. ஆகவே மாறுங்கள். By the renewing of your mind. மனம் புதிதாகிறதுனால மாறுங்கள். Then your body will live as a living sacrifice for God. அப்பொழுது சரீரம் தேவனுக்கென்று ஜீவ பலியாய் இருக்கும். You will live victoriously. You will live holy. வெற்றிகரமாக நீங்கள் வாழ்வீர்கள் பரிசுத்தமாக வாழும்போது. See, people out there told you he never preaches about holiness. I'm preaching about holiness. எல்லாம் சொல்றாங்களே ஒரு பரிசுத்தத்தை எல்லாம் பேசுறதே இல்லன்னு அததான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. Hello. Hello. Let's stand up together. We'll continue next week. அடுத்த வாரம் தொடருவோம். Amen. Amen. அதனால அனாவசியமா சரீரத்தை போட்டு அடிக்காது. Don't hate your body. சரீரத்தை வெறுக்க வேண்டாம். No. வேண்டாம். Take care of your body. சரீரத்தை நல்லா கவனிச்சீங்க. The Bible says the body is for the Lord. வேதம் சொல்லுது சரீரம் கர்த்தருக்குரியது. Did you read that? வாசித்திருக்கீங்களா? For the Lord. சரீரம் கர்த்தருடையது. So feed it the right food. ஆகவே சரியான உணவு கொடுங்க. Eat well. நல்லா சாப்பிடுங்க. Treat it good. நல்லா நடத்துங்க அதை. It's for the Lord. இது கர்த்தருடையது. Why? ஏன்? Because it will do the work of God. என்றால் கர்த்தருடைய வேலையை செய்யும் அது. Amen. Amen. That's why God wants healing in your body. ஆகவே தான் சரீரம் உங்கள் சரீரத்துக்கு சுகத்தை தேவன் விரும்புகிறார். God wants to use your body. சரீரத்தை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். But he cannot use you in your body because until he can transform your mind. மனம் புதிதாகாத வரையிலே உங்கள் சரீரத்திலே தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. Next week we going to again talk about imagination. அடுத்த வாரம் மறுபடியும் கற்பனை பற்றி பேச போகிறோம். Amen. It's powerful. ரொம்ப வல்லமை உள்ளது அது. Everybody say. எல்லாரும் சொல்லுவோம். If I can't see it, என்னால பார்க்க முடியாவிட்டால் I can't have it. என்னால அடைய முடியாது. If I can't see it, என்னால பார்க்க முடியாது என்றால் I can't have it. என்னால அதை பெற முடியாது. It matters what you see when you close your eyes. கண்களை மூடும்போது என்ன காட்சி வருகிறது அது ரொம்ப முக்கியம். What do you see when you close your eyes? கண்ணை மூடும்போது என்ன பாக்குறீங்க? What do you think about yourself? உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க? What is the picture you have of yourself? உங்களை குறித்து எப்படிப்பட்ட ஒரு காட்சி உங்களுக்குள்ள இருக்கு? What do you envision yourself to be? நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? What is your future going to be like? எதிர்காலம் எப்படியா இருக்க போகிறது? So important. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். What you think is going to be so important. என்ன நினைக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். Have you got any thoughts about it? உங்களுக்கு குறித்து ஏதாவது எண்ணங்கள் இருக்கா உங்களுக்குள்ள? Have you got your mind stimulated and imagining things? உங்களுடைய மனம் தூண்டப்பட்டு காரியங்களை கற்பனையா பார்க்கறீங்களா? I'll show you how you can do it. எப்படி செய்வதுன்னு காட்டுறேன் நான். And how the Holy Spirit will help you. எப்படி ஆவியானவர் அதுக்கு உதவுவார் அதையும் காட்டுகிறேன். So that you can go from where you are to where you must. அப்பதான் இருக்கிற இந்த நிலையிலிருந்து எங்கே போக வேண்டுமோ அந்த இடத்தை நீங்கள் செல்ல முடியும், அடைய முடியும். நாம் ஜெபிப்போம். Loving heavenly அன்பின் பரலோக பிதாவே, Jesus name we come. இயேசுவின் நாமத்திலே உம்மை வருகிறோம். We thank you Lord for your wonderful word. கர்த்தாவே உம்முடைய அருமையான வார்த்தைக்காக நன்றி. We thank you for these dear people. அருமையான மக்களுக்காக நன்றி. Everyone is so precious in your eyes. ஒவ்வொருவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். Jesus died for each and every one. ஒவ்வொருவருக்காக இயேசு மரித்தார். Purchased with the greatest price. மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். Greatest destinies planned and purpose for. மிகப்பெரிய எதிர்காலம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. And I pray their eyes will be open to see these things. காணும்படி மனக்கண்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். May the minds and imaginations be stimulated by the Holy Spirit. மனங்களும் கற்பனைகளும் பரிசுத்த ஆவியினாலே தூண்டி விடப்படட்டும். May they see that God does exceeding abundantly above all our prayers, all our desires, all our hopes and dreams. நம்முடைய விருப்பங்கள், கனவுகள், எண்ணங்கள், ஜெபங்கள், நம்பிக்கைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் அதிகமாய் செய்கிறார் என்பதை காணட்டும் ஆண்டவரே. Help them to imagine the right kind of things of God. சரியான காரியங்களை அவர் கற்பனை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே.
We give you all the glory and honor. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். May victory be there வெற்றி அவர்களுடையதாகட்டும். in every way. எல்லா விதத்திலும். In spirit and soul and body. ஆவி ஆத்துமா சரீரத்திலே. Family, in finances, in the work of their hands. குடும்பத்திலே பண விஷயத்திலே கையிட்டு செய்கிற வேலையிலே. Victory in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வெற்றி. Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், the love of the Father, பிதாவின் அன்பும், fellowship of the Holy Spirit, பரிசுத்தாவின் ஐக்கியம் abide with each and every one of us for now and forevermore. இன்னும் சதா காலம் நம் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக. Amen. Amen.